ராமகிருஷ்ணா ஸ்கூலில் படிக்கிறேன், 6th B. இன்னைக்கு இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து மேட்ச்சு. விராட் கோலி போன வாட்டி ஆடினாரு, அப்புறம் அவுட் ஆயிட்டாரு. இந்த வாட்டி நமக்கு இந்தியா ஜெயிச்சிடும் சொல்கிறேன், கன்ஃபார்மாக சொல்கிறேன், இந்தியா ஜெயிக்கும். ராகுல் ஆடுவார், ஹர்திக் பாண்டியா ஆடுவார், விராட் கோலி ஆடுவார், ரோஹித் சர்மா ஆடுவார். இவங்க மட்டும் நல்லா ஆடினா போதும். அப்புறம் பவுலிங்கில் வந்து சமி, ஜடேஜா, ஸ்பின்னரில் ஜடேஜா, அக்ஷல் பட்டேல், எல்லாம் ஆடுவாங்க. போன மேட்ச் செஞ்சுரி அடிச்சாரு, ஆனால் லாஸ்ட் மேட்ச்ல அடிக்க முடியல, மிஸ் ஆயிடுச்சு. இந்த மேட்ச்ல அடிச்சாரா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப எதிர்பார்க்கிறோம். அவ்வளோதான், ஜெயிப்பாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு, ஜெயிக்கணும். இன்னைக்கு இந்தியா வாஸ் நியூசிலாந்து மேட்ச். இன்னைக்கு ரெண்டுமே ஒரு 50-50 தான் நம்ம மைண்டில் இருக்கிறது. எதுக்கும் சப்போர்ட் பண்ண முடியாது, இந்தியாவுக்கும் சப்போர்ட் பண்ண முடியாது, நியூசிலாண்டுக்கு சப்போர்ட் பண்ண. நம்மளுக்கு வந்து ரெண்டுமே ஒரு மெயினான டீமாக இருக்குது. இப்போ மைண்டு வந்து இந்தியா ஜெயிக்கணும்னு சொன்னால், நம்மளுக்கு ஹார்ட் வந்து நியூசிலாந்து தான் ஜெயிக்கணும்னு சொன்னோம். ஏன்னா அவங்களும் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு எல்லா பேட்ஸ்மேனும் செஞ்சுரிக்கு தான் ட்ரை பண்ணணும். எல்லாருமே ஒரு ஹிட்டிங் ஆடினா நல்லாயிருக்கும். ரோஹித் சர்மா எப்பவும் போல், எங்கள் தலைவன் எப்பவும் போல் வழக்கமாக செஞ்சுரிக்கு ட்ரை பண்ணி டபுள் செஞ்சுரி போட்டால் கூட நல்லா தான் இன்னைக்கு. கோலி வழக்கம் போல் அவரை மாற்றலாம் முடியாது. அவரோட பேட்ஸிங், அவரோட பேட்டிங்கில் அவர் வாட்டிக்கு ஆஃப் சைடு எல்லாமே அவர் ஆல்ரவுண்டராக போயிட்டே இருக்காரு. தென் அக்ஷர் பட்டேல் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிளேயர். ஆல்ரவுண்டரில் என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணுறாரு. ஃபீல்டிங்கும் சரி, பவுலிங்கும் சரி, பேட்டிங்கும் சரி, அவர் கொடுக்குற பொசிஷனில் அவர் வாட்டி கிளியராக பண்ணிகிட்ருக்காரு. அப்புறம் தென் சமி இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு 6 விக்கெட் எடுத்தாலும் 10 விக்கெட்ஸ் எடுத்தாலும் பெருமையாக தான் இருக்கும். சமிக்கு எதிர்பார்க்குறோம். தென் ஹார்ட்லேருந்து சொல்லணும்னா இன்னைக்கு வில்லியம்சன் ஒரு 200 ட்ரை பண்ணலாம். நான் வந்து கோலி ஃபேனு. நான் வந்து 2013 வந்து RCB சப்போர்ட்டரு. இப்போது இந்த சீரீஸ் வந்து ஃபுல்லாக வந்து கோலி வந்து நல்லா ஃபார்முக்கு வந்துட்டு, அப்படி பாகிஸ்தான் கூட ஃபார்முக்கு வந்தார். இப்போது ரீசெண்டாக போன மேட்ச் கூட நல்லா தான் 83 அடித்தார். இந்த மேட்ச் வந்து எதிர்பார்க்குறேன். இன்னொரு செஞ்சுரி அடித்தேன்னா நாக் அவுட் மேட்ச்சில் விராட் கோலி கிங்குன்னு தெரியும் சேசிங்கில். அது வந்து திருப்பியும் இன்னொரு டைம் ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஓவராலாக வந்து சேசிங் கிங் ஆஃப் தி கிரிக்கெட். சேசிங்னா வந்து தலைவருக்கு வந்து ஒரு இது மாதிரி. அது இந்த டைம் வந்து சேசிங்கில் வந்து கொஞ்சம் எதிர்பார்க்குறேன். ஏன்னா வந்து எல்லாம் ஃபார்ம் அவுட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மேட்ச் வந்து திருப்பி வந்து ஒரு செஞ்சுரி போட்டாருன்னா எல்லாம் இத்தனை நாள் பேசினவங்க எல்லாத்துக்கும் வாயில் ஒரு வாயடக்கு மாதிரி இருக்கும், யாரும் பேச மாட்டாங்க. இந்தியா நியூசிலாந்து ஃபைனல் வந்து நியூசிலாண்டு என் ஃபேவரட் டீம் தான் வில்லியம்சன்னால. ஆனால் வந்து கோலி இருக்கிறதுனால வந்து இந்தியா ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு இது. முக்கியமாக கோலி இல்லாமல் அடுத்த பிளேயர்ஸ் வந்து ரோஹித் விளாட்லாம். ஏன்னா இந்த சீரியஸ் எதுவுமே ஷைன் ஆகலை. ரோஹித் விளாட்லாம். ரோஹித்தும் வந்து கோலி பார்ட்னர்ஷிப் வந்து இது பண்ணுறேன், எதிர்பார்க்குறேன்.